பயிற்சியில் இல்லையா, ஞான கவிதையிலிருந்து நீங்கள் சொல்லணும். அந்த சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, இந்த பயிற்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கத்தை உங்களுக்கு விளக்கி வந்தேன். விளக்கி வருகிற பொழுதுதான் அந்த நோக்கத்தில் 2 விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். ஒன்று ஞாபக சக்தி இல்லையா, இன்னொன்று அந்த பேச்சாற்றல். அந்த ஞாபக சக்திக்கு தான் நம்ம மரபு கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி புனைந்திருப்பார்கள், ஒன்றை சொன்னால் அடுத்ததை அப்படி தொடர்ந்து செல்கிற வண்ணம் வைத்திருப்பார்கள். அதை சொல்லும்போது தான் சொன்னேன், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகர முதற்கே உள்ளது, இவன் பகவான் ஆகிட்டான். எந்த பகவான் சேர்த்துன்னு தெரியல இல்லையா. அந்த பகர என்பது தமிழ் சொல், அருமையான சொல், பகர்தல் இல்லையா. பகவான்கிறது நம்ம தமிழ் அல்ல. பகவான் சேர்க்கலாம் எங்க இருந்து வந்தாங்க, வட இந்தியா இறக்கம் இல்லையா. அது உள்ள நுழைஞ்சிச்சு வச்சுருவோம். அதனால ஒழுங்கா தமிழை கரெக்டாக பேசும். நீங்க தமிழுக்காக போராட வேண்டாம். போராடிங்கன்னா இருக்க தமிழ் தொலைஞ்சு போயிடும். நீங்க தமிழை கத்துக்குங்க. ஒழுங்கா நீங்க ஒரு ஆள் ஒழுங்கா தமிழை பேசினா உங்களை சுத்தி ஒரு 100 பேர் 1000 பேர் பேச ஆரம்பிச்சிருவான் இல்லையா. இதை விட்டுட்டு நீங்க தமிழ்னு கத்துனீங்கன்னா கெட்டு பேர். இன்னைக்கு அந்த நிலையில் தான் இருக்குது. அவ்வளவு பேசுறவன்ட்ட என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா, தமிழர் கூடிய ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியவில்லை. இவன் தமிழை பத்தி பேசுறான். ஒரு பதத்தை கேட்டா நீ கத்துக்க வேண்டிய இன்னும் இருக்குத. எதிராளி கேட்டா தமிழை பத்தி சொல்ல தெரியல, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் தமிழ் சிறப்பு இப்படி இருக்குது, உன் மொழியில இருக்குதான்னு கேட்கலாம். நீ உன் மொழியை பத்தி இன்னும் சரியா தெரியலையே. இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது இல்லையா, மொழியினுடைய மரபு தெரியாது. இவன் தமிழுக்கு போராடுறேன்னு சொல்லிட்டு வெளியில போய் அரசியல் ஆட்சியை பிடிப்பதற்கு நடந்த சூது. நம்ம தலையிலேயே நம்ம மண்ணை போட்டுக்கிட்ட கேவலம் அது ஒன்றும் மொழியை வளர்க்கல. இன்னைக்கு பாருங்க, அந்த காலத்துல இருந்து எந்த காலத்துல இருந்து இந்த தமிழ்னு ஆரம்பிச்சானுங்க பாருங்க, அந்த காலத்துல இருந்து வந்த சிக்கல் தான் கான்வெண்ட் படிப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி கிடையாது. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ஆங்கில வழி கல்வி, எல்கேஜி யூகேஜிலாம் இந்த பீரியட்ல தான் வளர்ந்தது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 40 வருஷத்துல அப்படியே சாஞ்சு போச்சு. பள்ளிக்கூடத்துல போய் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நிலை கெட்டு போச்சு. எல்லாம் கான்வென்ட், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். என் பிள்ளைக்கு யூனிஃபார்ம் வேணும் இல்ல, எவ்வளவு பணத்தை இழந்திருக்காங்க. தமிழை மறந்து இருக்கிறார்கள். எங்க தமிழ் வளர்ந்தது? பையன்கிட்ட கேட்டா மம்மிங்கிறான். அம்மா போயிட்டா, அம்மா போயிட்டா, மம்மி தான் நிக்குது. எங்க தமிழ் வாழ்ந்தது? 10 பசங்களை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற தமிழை அழித்தார்கள். நான் யாரையும் குறை சொல்லல. ஏன்னா அந்த மாதிரி போற பாதை தவறுங்கிறது சொல்றேன். இனிமேலாவது நமக்கு விழிப்பு வேணும். தமிழ் வேணும் நமக்கு. தமிழ் பாரதி அன்னைக்கு சாபம் போட்டான், மெல்ல தமிழினை சாகும்னா. உண்மை அது. ஏன்னா இவங்க கையில் எடுக்க, நீ எப்ப நீ வாழை எடுத்துட்டியோ, எதுக்கு அடுத்தவனை கொள்றது? அப்ப நீ கொலையாளி ஆயிட்ட. வாழை நீ எடுத்துட்டா, நீ என்னத்தை தான் அறம் பேசினாலும் வாழ் எதுக்கு அடுத்தவனை கொள்றது தானே. அது என்னை பாதுகாக்கிறதுக்கு. பாதுகாக்கும் போது நீ கொலையாளி தானே. கொன்றுதானே உன்னை காப்பாற்றணும்னு வாழை எடுக்கிற. கொல்லாம காப்பாத்துறதுக்கு அறம் இல்லையா? இங்க தமிழ்ல இருக்குதா இல்லையா? எனவே போராடுவதை அப்புறப்படுத்துது. மொழி இருக்குது நம்ம கையில. ஒரு வார்த்தை சொன்னா நெருப்பு மாதிரி நின்று எரியும். அவ்வளவு ஆற்றல் தமிழுக்கு இருக்குது. தமிழை தெரியல. என்னுடைய சிந்தனை ரொம்ப முக்கியமான சிந்தனை. தமிழை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். தமிழை குறைத்து மதிப்பிடாதீர்கள். நான் உங்கள்கிட்ட வேண்டது
நீங்க வேற எந்த மொழி கத்துக்கலனாலும் பரவாயில்லை, தமிழை மட்டும் தாய்மொழியாக உள்ளோம். நான் மற்றவங்களை சொல்றேன், அவரவர் தாய்மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது தெலுங்கா இருந்தாலும் கன்னடமா இருந்தாலும். ஏன்னா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்து வேற எதுலையுமே கிடையாது. நன்றாக சிந்தித்து கொள்ளுங்க. ஏன்னா உள்ள இருந்து அந்த சுவாசத்துல கேட்ட மொழி உணர்வு இருக்கு பாருங்க, அந்த ஆற்றல் அதுக்கு பவர் கொடுக்கும். அந்த தாய்மொழியில் வரக்கூடிய அங்கதான் ஞாபக சக்தி, நுண்ணறிவு பயங்கரமாக செயல்படும். மற்ற மொழிகளை நீங்கள் கற்று அதுல வளருவதை விட தாய்மொழியில் நீங்கள் கற்கின்ற பொழுது உண்டாகக்கூடிய அந்த ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இங்க நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, தாய்மொழியில் இருக்கிற பதங்களுக்கே இன்னும் நாம் பொருள் தெரியாமல் இருந்து கொண்டு மற்ற மொழிகளை குறைத்து கொண்டு இந்த மொழியை பற்றிய சிறப்பை நீங்க எப்படி வெளியில சொல்ல முடியும்? நிச்சயமாக உங்களால முடியாது, இல்லையா? இப்ப அதுல மற்றதெல்லாம் விடுங்க, நம்ம அரசியலுக்கே போகல, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அமைதியை தேடுகிறவர்கள், நம்ம வாழ்க்கையை நம்ம பாதுகாக்க விரும்புகிறவர்கள், இல்லையா? ஏன்னா அமைதியில் தான் ஆற்றல் உண்டாகும், அமைதியில தான் ஆற்றல் வரும். இப்ப நம்ம சிந்தனை எல்லாம் என்னன்னா, எப்ப நம்ம மேல கை வைக்கிறாங்களோ அப்ப அந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. என்ன கேள்வி வருதுன்னா, இறைவன் யாரு? யார் கேட்கா? ஒரு தமிழன் தான் கேட்கிறான். இறைவன் யாரு கேட்கிறாங்க. ஏன் இறைவன்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தானே, அதுக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? அப்ப தமிழே உனக்கு தெரியலையே. இறைவன்கிற வார்த்தை ஆங்கிலத்திலிருந்து வந்ததா, பிரெஞ்சிலிருந்து வந்ததா, இத்தாலியிலிருந்து வந்ததா, எங்க இருந்து வந்தது? தமிழ் வார்த்தை தானே. அப்ப அதுக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? ஒன்று உனக்கு பொருள் தெரியவில்லை, அப்ப தமிழ் மொழி தெரியவில்லைன்னு அர்த்தம். நீ மொழியே தெரியாத போது ஞானத்தை மெய்ஞானத்தை எங்க நீ உணர முடியும்? ஏன்னா தமிழ் அறிவு இருந்தால் மட்டும்தான் ஞானமே பெற முடியும். ஞானம் பெற்ற பிறகு மெய்ஞானத்துக்கு போக முடியும். மெய்ஞானம் இருந்தால்தான் சித்துக்கு போக முடியும். சித்தி நிலை அடைந்தால்தான் தெய்வ நிலைக்கு மாற முடியும். தெய்வ கணங்களாக மாறினால்தான் வானுலை அடைய முடியும். வானுலகு சென்றால்தான் பிறப்பற்ற நிலைக்கு உருமாற முடியும். இவ்வளவு நிலை இருக்கிறது. இவன் மண்ணில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன்னா யாரு, எத்தனை இறைவன் இருக்கிறாங்க கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா? எத்தனை இறைவன் இருக்காங்கன்னு? நிறைய பேரு. இல்லையா? இப்ப இங்க நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். உங்கள்கிட்ட கூட கேட்டிருக்கலாம், இல்ல உங்களுக்கே அந்த ஐயங்கள் வந்திருக்கலாம். வெளியே சரியா? அப்ப நல்லா பாருங்க, இறைவன்ங்கிற வார்த்தை அந்த பதத்திற்கு முதல்ல பொருள் தெரியும். ஏன்னா தமிழ் சொல்லிட்டான், ஒன்றும் இந்தி வார்த்தையை கொண்டு வந்தோ வேற்று மொழியுடைய வார்த்தைகளை கொண்டு வந்தோ நம்ம வைக்கவில்லை. முதல்ல தமிழை கத்துக்குங்க. அந்த மாதிரி இறைவனை பத்தி கேட்டா, இறைவனை உனக்கு தெரியுமா, இறைவன்னா என்ன, அதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன்னு தைரியமா சொல்லுங்க, இல்லையா? என்கிட்ட இன்னைக்கு ஒருவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ரமணரையும் இறைவன் என்று சொல்கிறார்கள். யார? ரமண மகரிஷியும் இறைவன் சொல்றாங்க, அவரு ஈசாவையும் இறைவன் சொல்றாங்க. இப்ப நீங்களும் இறைவன் சொல்லிட்டு அழியறீங்க. அப்ப யாருதான் இறைவன், எத்தனை இறைவன் தான் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வியை கேட்டார், இல்லையா? அவருக்கு வந்ததா வெளியில வந்ததா, எதுவோ ஒரு வெளிப்பாடு அவர்கிட்ட இருந்து வந்தது வேணும் வச்சுக்கோமே, நமக்கு வேண்டியது தானே வேணும், இல்லையா? அப்ப நான் சொன்ன பதில், அவரிடம் நான் சொன்னது, யார வேணாலும் இறைவன் சொல்லிட்டு போய் இப்ப என்ன கெட்டு போச்சு? உனக்கு யாரை பிடிக்குதோ அவனை இறைவன் சொல்லு, பிடிக்காதவங்கள விட்டுட்டு போ. ஏன்னா நான் போய் ஒரு ஆட்டை நான் தான் இறைவன் சொல்லி தட்டி தட்டி சொல்லல, நீங்களா கேட்டுட்டு சொல்றீங்க. அப்போ
பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இல்லையா? அது மற்றவர்களை சார்ந்தது. இப்ப ரமணர் அப்படி சொல்றதுக்குள்ள நிலைமையில இப்ப அவர் இல்லை. ஈசா எடுத்துக்கினா அவர் அதை ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலைங்க, அது அவரை சார்ந்தது, அவருடைய தனிப்பட்டது. ஏன்னா இறைவன் சொல்லுன்னு அவர் சொல்லியிருந்தா அவரை சார்ந்தது சொல்லிதான் ஆகணும். ஒரு கட்சியிலேயே ஒரு அமைப்பிலேயே சேர்கிற பொழுது அந்த தலைமை என்ன விரும்புகிறதோ அதை ஒட்டித்தான் செல்ல வேண்டும். அப்பதான் அங்க இருக்க முடியும். இல்ல பிடிக்கலன்னா வெளியில வந்துடணும். நீங்க வெளியில இருந்துகிட்டு விமர்சனம் பண்ணுவது என்பது உங்களுடைய அறியாமையை, குறை அறிவை காட்டுவது. முதல்ல யார் இறைவன்? இதுல 3 பேர். இப்ப நான் சும்மா ஒரு 3 பேர் தான் சொன்னார் இல்லையா? நிறைய இருக்கிறாங்க இறைவன் சொன்னவங்கலாம் இல்லையா? அப்ப அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா பட்டியல் போட்டுருவாங்க வரிசையா படிச்சுட்டு. இதுல யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணை குத்தி தொடுற மாதிரியா, இல்ல பூ போட்டு பாக்குறதா, இல்ல சீட்டு எழுதி போட்டு பாக்குறதா, இல்ல பட்டிமன்றம் வச்சு பாக்குறதா, இல்ல எவ்வளவு கேவலமான நிலையில இருக்குது பாருங்க. இது ஒரு கேள்வியா? அப்ப அந்த இறைவன் கூடிய அந்த பெயரினுடைய தன்மையை முதல்ல புரிந்து கொள்ளவில்லை. இவங்க அதை புரிஞ்சு வச்சுக்கிட்ட விதம் தப்பு. இவங்க இறைவன்னா யாருன்னு நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் படைச்சு, இது சாதாரண ஒரு அடிநிலையில் உள்ள மனிதன் வரக்கூடிய சிந்தனை. இது படித்தவங்கள்ட்ட வரக்கூடியது கிடையாது, நிச்சயமா வராது. ரொம்ப கீழே லோஃபரா, அதாவது லிட்ரேச்சர் நாலேஜே இல்லாதவங்க, படிப்பறிப்பு அற்றவர்கள், பாமரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையில உள்ளவங்க தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. இந்த சிந்தனை தான் அவர்களுக்கு வரும். ஏன்னு சொன்னா அவங்க இறைவன்னா என்ன நினைச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் படைச்சு காப்பாத்துறவங்க. அப்படி அவன் கேட்டு கேட்டு பழகி போயிட்டான் பாவம். அதனால அந்த எல்லாம் பிரபஞ்சத்தையே படைச்ச இறைவன் சொல்றாரு, இவரும் சட்டையை போட்டுக்கிட்டு சோகத்துக்கு தானே படுத்துட்டு தான் தூங்கிட்டு தானே இருக்கிறாரு, இவர் எப்படி அது ஆகும், இவர் மனுஷன் தானே இல்லையா? இது அவனுடைய பார்வை. நான் மனுஷன் தானா இல்லைன்னு சொல்ல வரல. என்ன மட்டும் சொல்லுவோம், ரமணரை சொல்வதற்கோ இல்லை ஈசாவை சொல்வதற்கோ நான் தகுதியேற்றவன். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், அங்க உள்ளவங்க பேசட்டும். என்னை சார்ந்ததுனால நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது தேவை என்பதை இப்பொழுது நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஏன்னா உங்களுக்கும் இந்த சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இது. உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரணும். நீங்களும் அதே மாதிரி இறைவன் சொன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு இல்லையா, பிரபஞ்சத்தை படைச்சு அதை படைச்சு எல்லாத்தையும் படித்தவர் எங்கக்கூடிய அந்த பாமரத்தனமான உணர்வில் இருந்து வெளிவாருங்கள். படைத்தாரா படைக்கலையா இதெல்லாம் மேல போய் பேச வேண்டிய விஷயம். அந்த ஸ்டேஜ்ல தான் போகணும். கீழே நின்றுட்டு மேல உள்ள விஷயத்த பேச முடியாது இல்லையா? அப்ப கீழே நின்று பேசும் பொழுது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த எல்லாத்தையும் படைச்சவராகவே இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இறைவன் நீங்க சொல்லக்கூடியது டோட்டலி இந்த பூமியை, நவக்கோள்களை, இல்லை அதையும் தாண்டி நட்சத்திர கூட்டத்தை, அதை இதை என்னெல்லாம் இந்த டோட்டலா கடல் வானம் எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் படித்து இயற்கையெல்லாம் படிச்ச விடுவோம். அப்படி படித்த ஒருவருக்கு தான் நம்ம இறைவன் பேர் வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா இந்த நாயை கல்லால எரிஞ்சு கொண்டுடணும் முதலாவது. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா இவ்வளவு நிலையில் உள்ளவருக்கு பேர் வைக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி உண்டா? ஒரு பேர் வைக்கிறோன்னு சொன்னா அவரை விட நீ எங்க இருக்கணும்? மேல்நிலையில் இருக்கணும் இல்லையா? இந்த படைச்ச அந்த இயற்கைக்கே நீ பேர் வைக்கிறேன்னு சொன்னா அறியாமை இல்லவா? நீ பேர் வைக்க முடியுமா? அதனுடைய தன்மை, ஒரு பேர் வைக்கணும், அதனுடைய தன்மை குணம் எல்லாம் தெரியணும். பேருன்னா சும்மா கிடையாது. நீருன்னு சொல்றான், தீன்னு சொல்றான். அதை யார் சொன்னா? சொன்னவன் சித்தன், சூட்சமத்தை அறிந்தவன், சாதாரண மனுஷன் சொல்லல. தமிழ் மொழி கற்றாதான் இதனுடைய உண்மைகள் ரகசியங்கள் எல்லாம் தெரியும். ஒரு பேர், ஒரு சொல் பன்மொழி இல்லையா? ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கிறது, பல பொருளுக்கு ஒரு சொல் இருக்கிறது. இதெல்லாம் இந்த வேர் சொற்களை எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள், இந்த புணர்ச்சி எப்படி வந்தது, இதெல்லாம் உள்ள போகணும். இப்ப நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்வது, இவ்வளவு படைத்தவனுக்கு நீ பேர் வைக்க முடியுமா? அந்த தகுதி உனக்கு இருக்கா?
சரி, நீ பார்த்துருக்கிறியா? ஒரு பேர் வைக்கணும்னா நீ பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும். இது கல்லுப்பா, கல்லுக்கு மீனிங் எனக்கு தெரியாது, எனக்கு தோணுச்சு நான் இதுக்கு பேர் வச்சேன். கரெக்ட். அவன் நீ பார்க்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியல, எங்க இருக்கான்னு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது. நீ ஒரு முட்டாள்தனமா ஒரு பேரை வச்சுட்டு இறைவன் சொல்றத வந்து நீ எப்படி வந்து மற்றவங்ககிட்ட வாதிட முடியும்? நன்றாக சிந்திக்கணும். இது அறிவுபூர்வமான செயல்பாடு அல்ல. ஒன்று. ரெண்டாவது கட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது, நான் இது ஏற்கனவே நான் சொன்னது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது என்ன இருக்குதுன்னா, கட்புலன், கண் பார்வை இல்லையா, அதுக்கு பிறகு மனம், அப்புறம் அறிவு. இந்த மூன்று தான் உங்களை வந்து வாழ வச்சுட்டு இருக்கு. இந்த உலகத்துல நீங்க வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது மெயின் இந்த மூணு தான். கண்ணுல ஒண்ணு பார்க்கணும். இந்த பார்வை எதுவரை போகும் சொன்னா உங்களுடைய ஃபோக்கல் லென்த் வர. அதுக்கு இடையில ஏதாவது மறைச்சிட்டுதுன்னு சொன்னா அங்க தெரியாது இல்லையா? மறைக்காத வரை தெரியும். மறைக்காத வரை ஒரு லெவல் தான், அதுக்கு மேல் போகாது. அப்ப இறைவன் நீங்க சொல்லக்கூடியது இந்த கண்ணை வச்சுக்கிட்டு, ஓட்ட கண்ணை வச்சுக்கிட்டு உலகத்தெல்லாம் படைச்சவனை வந்து நீ பார்க்க முடியுமா? பாத்தியா? அப்ப எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்கிற, எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிற, எவ்வளவு அறியாமையில் இருக்கிற. உங்கள்கிட்ட இருக்கிறத ஓட்ட கண்ணு இவ்வளவுதான் இல்ல. ஒருவனை உற்று பார்த்தா மனசுல என்ன இருக்குன்னு கூட உனக்கு சொல்ல தெரியாது. ஒருத்தன் சொன்னதான் நீ நம்பிட்டு இருப்ப. அப்ப இவ்வளவு ஏமாளியா இருந்து நீ அங்கெல்லாம் கைய வைக்கலாமா? ஒன்று. ரெண்டாவது, அந்த இருக்கக்கூடிய மனம். அந்த மனம் எப்படிப்பட்ட மனம்? நடந்ததை ஞாபகத்தில் வைக்க முடியாதது. நீ நேற்று என்ன சாப்பிட்டன்னு கேட்டா தெரியாது. யோசிச்சுட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டதே மதியம் கேட்ட தெரியல. அம்மாட்ட கேட்குறான், அம்மா என்னம்மா சாப்பிட்டேன்னு. நேற்றை விட்டுருங்க, முந்தா நாள் விட்டுருங்க, ஒரு மாசத்துக்கு உள்ளது இல்ல ஒரு வருஷத்துக்கு உள்ளது சொல்ல முடியுமா? மனதில் ஞாபகம் இல்லை. அப்படி இந்த மனசை வச்சுட்டு என்னைக்கு படைக்கப்பட்டது, என்னைக்கு உருவாச்சு இந்த அண்டம் பிண்டம் எல்லாம், அப்ப அந்த படைத்த இறைவனை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? உன் மனமும் லைக் இல்லை. அடுத்தால அறிவு, நடக்க போறது தெரியக்கூடிய அறிவு உங்ககிட்ட இல்லை. அடுத்த நிமிடத்துக்கு என்னன்னே சொல்றதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட அறிவை வைத்துக் கொண்டு நீ என்ன சொல்றன்னா இறைவனை விமர்சனம் பண்ணு. இறைவன் நான் சொல்றதுதான் இறைவன், அதுதான் இறைவன், இப்படிதான் இருப்பாரு, பார்த்திருக்கேன் நீ இல்லை, இப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல முடியுமா உனக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு விவரம் இல்லாதவன் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? உனக்கு என்ன தெரியும்னு முதல் கேளுங்க. தைரியமா நீங்க கேட்கலாம். இறைவன் பேசுறீங்க, அதுக்கு உனக்கு அருகதை இருக்கிறதா? அது எல்லாம் படைச்ச சொல். அப்ப அது விளக்கம் சொல்லு நீ, அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன். படிக்காதவன்கிட்ட வாதிடாதீங்க, பாவம். அது கொடுமையிலும் கொடுமை. பசியில் இருக்கிறவன்ட, வறுமையில கிடந்து சாகுறவன்ட போய் நீங்க வந்து எனக்கு சாப்பாடு தான் கேட்ட மாதிரி. படிப்பறிவு இல்லாதவர்களே தயவு செய்து பயம் காட்டாது, விட்டுருங்க. அவன் ஏதோ இந்த முட்டாள்கள் உளர்ற மாதிரி உளர்ற, அதுக்கெல்லாம் நீங்க பதில் பேசவே கூடாது. பேசினா உங்க மானம் பேசும். விவரம் தெரிஞ்சவன்கிட்ட நீங்க பேசலாம், அறிவு படைத்தவன்கிட்ட பேசலாம். அவன் படிச்சிருக்கேன்னு சொன்னாலும் அவன் படிச்சவன் இல்லை, அவன் பதவியில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாத. இங்கே தெரிஞ்சு போச்சு, ஒரு வார்த்தையில போச்சுட்ட, ஒரு சொல் அவன் என்ன பண்ணிடுச்சு. எப்ப இறைவனை கையில் எடுத்தானோ அப்பவுமே அவன் அறகுறைன்னு அர்த்தம். இறைவன் எடுத்துக்கிட்டா அந்த இறைவனை பற்றிய முழுமை தெரியும். முழுமை இல்லை, கொஞ்சமாவது விளக்கம் சொல்ல தெரியும். இப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கும் உனக்கு அறியது கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியாது, நீ பார்த்தது இல்லை. நீ ஒரு பேரை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிற, உன் பேருக்குள்ளேயே இருக்கான். அடுத்தால நீ இறைவன் சொல்லும் போதே என்ன வந்துட்டு, நான் தமிழ்ல அது ஆண்பால், அப்ப பொம்பளை எல்லாம் அப்ப இறைவன் சொல்லணுமா இல்லையா? அப்ப ஆம்பளை மட்டும் தான் இருக்காங்களா உலகத்துல? எல்லாம் பேச போனா இதுக்கெல்லாம் முடிவு கிடையாது. ஏன்னா முட்டாள்கள் வாதங்கள் முடிவில்லாத வாதம். முட்டாள்கள் வாதம் முடிவில்லாத வாதம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நம்ம கை வைக்க கூடாது, சரிதானா?
இருந்தாலும் நீங்க உங்களை தெளிவடைவதற்காக நான் இதை சொன்னேன். இப்ப அடுத்த கட்டம், இவன்கிட்ட இருக்கிற அறிவுக்கு இது பத்தாது, இவன் வாழ்க்கைக்கும் பத்தாது, இவன் அதை பத்தி ஒண்ணுமே உணராதவன்ங்கிறத நீங்க சொல்லிடலாம். ஆனா இப்ப இதுல உண்மையிலே இது என்னையா அதை சொல்லி அவங்கள விட்டுருங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்க கேட்கலாம் இல்லையா? இறைவன் இறைவன் சொல்றீங்களா? நாமளும் சொல்லிட்டே இருக்கிறோம். என்ன காலத்தே அப்படிதான் நாமளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். முதல் ஆரம்பத்தில் அவங்க யோசிச்சிங்கல்ல, நாமளும் சொல்றோம். எப்படி சொல்றது? அது நியாயமான கேள்வி, அது வரணும் இல்லையா? ஏன்னா நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இறைவன் சொல்லக்கூடியது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லையா? அதெல்லாம் அது சிவபெருமானி சொல்வார்கள் இறைவன். இவர் சிவனா, இவர் சிவனா அப்படிங்கிற தோற்றம்லாம் வரும். இறைவன் சொல்லுகிற பொழுது யார் சொல்லுவாங்கன்னு சொன்னா, வைஷ்ணவர்கள் சொல்லும்போது விஷ்ணு சொல்லுவாங்க, பரந்தாமனை இல்லையா? அது இங்க சொன்னா ஒத்துக்கவே மாட்டான், கொலை வெறியில ஆடுவான், உடனே குறை சொல்லுவான், கிண்டல் பண்றதுக்கு வேற வச்சிருக்கான்பா. எல்லாம் இயல்புதான். இவர்கள் எல்லாம் உண்மையை உணராதவர்கள். எப்ப வாதம் பண்றதுக்கு வந்துட்டோம்னா அவனுக்கு வாதம் பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சிச்சு? வாதம் பிடிச்சிச்சு. இயல்பா தன்னிலையில் உள்ளவன் வாதம் பண்ண மாட்டான். ஏன்னா தவறுன்னு சொன்னா ஒதுங்கிடுவான், சரின்னு சொன்னா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ரெண்டு நிலை தான். சரின்னு சொன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான், தப்புன்னு சொன்னா அந்த பக்கம் தலையை காட்டவே மாட்டான். போய் நோன்றான்னு சொன்னா இது இவனுக்கும் தெரியாது, இவன் தெரிஞ்சுக்கவும் மாட்டான், அங்கேயே சொல்லிடலாம். நோண்டி தகராறு பண்ணா அவன் லைஃப்ல தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அறிவு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. அதுதான் தகராறு பண்ணும். சரியா? இப்போ இந்த இறைவங்கக்கூடிய பதம் தமிழ்ல இறை ஏங்கக்கூடியது இறைவி கிடப்பது, இறைந்து கிடப்பது. இறை என்பது ஆதியில் இருக்கக்கூடிய ஆற்றல். அதுக்கு ஆதியும் சொல்ல முடியாது, அந்தத்தையும் சொல்ல முடியாது. இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும்னு சொல்ல முடியாத ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதுதான் இறை. அதை யாருமே விமர்சிக்கவும் முடியாது, விளக்கவும் முடியாது. இறை. அப்போ அந்த ஆற்றலை யார் தன்னிடம் வைத்திருக்கிறார்களோ, இப்போ நீங்க நான் ஏற்கனவே இதெல்லாம் விளக்கம் சொல்லியிருப்பேன். எல்லாமே ஃபுல்லு தான். ஃபுல் மீன்ஸ் 10 மில்லி ஒரு பாட்டில் நிறைவு இருந்தாலும் இது முழு பாட்டில், 5 லிட்டர் தண்ணி நிறைஞ்சிருந்தாலும் இது முழு பாட்டில் இல்லையா? 50 லிட்டர் கேன் இருந்தாலும் இது முழுமையாக இருக்கிறது. நல்லா சிந்திக்கணும். நீங்க அந்த 50 லிட்டருக்கும் இதுக்கும் அது எப்படி ஏணி வச்சாலும் எட்ட முடியாது, இது 5 மில்லியை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க விவரம் இல்லாத. அது என்ன சொல்ல, அதனுடைய அந்த ஃபுல்னஸ், அந்த முழுமை மாறும். முழுமைக்கு அளவே கிடையாது. நன்றாக செஞ்சு, முழுமைக்கு அளவே கிடையாது. சொல்லவே சொல்லிட்டீங்கன்னா அது முழுமையே இல்லை. இவ்வளவுதான் நீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அது முழுமை இல்லை. புரியுதுங்களா? சொல்ல முடியாம போய்கிட்டே இருக்கணும், ஞானவெளி மாதிரி. அதை எட்டவே முடியாது, போயிட்டே இருக்கும், எங்க போகுதுன்னே தெரியாது. வெட்ட வெளியும் அப்படித்தான். வெட்ட வெளியை தாண்டி தான் ஞான வழிக்கு போகணும். அப்போ அந்த ஃபுல்னஸ், அந்த முழுமை என்பது ஆளாளுக்கு மாறும். அது இருக்கிற இடத்தை பொறுத்து முழுமையாகும். இப்ப நெருப்புன்னு சொல்றோம். ஒரு தீக்குச்சியில பத்த வச்சு எரியக்கூடிய அந்த பிளேமும் நெருப்பு தான். ஒரு தீபந்தத்தில் இருக்கக்கூடியதும் நெருப்பு தான் இல்லையா? அப்புறம் நிறைய வைக்கப்போரை சேர்த்து வச்சு எங்க ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வைக்கப்போரை வச்சு எரிப்பாங்க. சொக்கப்பானைன்னு ஒண்ணு உண்டு. கார்த்திகை மாசம் என்ன பண்ணுவாங்க, அந்த தீபம் எல்லாம் கொண்டாடும் போது சொக்கப்பானைன்னு சொல்லி வச்சு எரிச்சு விட பொம்மையெல்லாம் செய்து வச்சு எரிக்கிறது உண்டு. அது அப்படி பத்தி எரியும், வான வேடிக்கைக்கலாம். பாத்தீங்கன்னா இது நெருப்பு தான். இதனோடு வச்சிருந்தது இது நெருப்பா அப்படின்னு சொல்லிட்டா இவன் மனுஷனா? அறிவு இருக்கா? கேட்கமா கேட்க மாட்டோமா? அவன்கிட்ட கேட்கணும், இது நெருப்பு இல்லையா, வா இங்க வா, நெருப்பா நெருப்பு இல்லையாடா, அது எவ்வளவு, இப்ப வா
வாய் துற. என்னத்துக்கு ஆமா சுட்டா அப்படியே விட்ட பத்தி பிடிச்சிடும் இல்லையா? அதுக்கு பெரிய நெருக்க வேண்டிய தேவையில்லை. வைக்க போற மாதிரி வச்சு கொளுத்தி தான் ஒருத்தனை கொல்லணும்னு இல்லை இல்லையா? நெருப்பு அது பல வகையில இருக்கும். சொல்லுல கூட செத்து போயிடுவான். அவ்வளவு அதுல ஆசிட் இருக்கும், நெருப்பு அவ்வளவு இருக்கும். அப்ப இங்க இறை ஆற்றலை யார் யாரிடமெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் இறைவன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இறைவன் சொல்லணும்? மனித நிலையில் இருக்கின்ற பொழுது, இந்த உடம்பில் இருக்கின்ற பொழுது அந்த இறை ஆற்றல் என்ன இருக்குது? இந்த அளவுக்கு. அது சின்ன பையனாகவும் இருக்கலாம், குண்டான ஒரு பெரியவராகவும் இருக்கலாம், வயதாகி முடங்கினவராகவும் இருக்கலாம் இல்லையா? அப்ப மனிதன் தானே சொல்லணும். அந்த எண் வந்துருமா இல்லையா? எழு வந்தா பெண்ணாயிரும். அவள் இவன்ட்டு, அவன் இவன் வந்தா என்னதான் இல்லையா? அப்ப இறைவன் சொல்லும் போது ஒரு ஆணிடம், ஒரு ஆண் தன்மையிடம் அந்த இறை ஆற்றல் இருந்தால், நிறைந்திருந்தால், அது எவ்வளவு இருக்குதுன்னு அளவு சொல்ல முடியாது. இருக்கு. அதுல என்ன இருக்குது? இதுக்கு அங்க என்னெல்லாம் அது செய்ய முடியுமோ அதெல்லாம் இது செய்யும். இதுதான் வள்ளலார் சொன்னார், படைத்தலும் காத்தலும் கூடும். இனிமேல் என்னால் முடியும்னார் இல்லையா? அப்ப அந்த நிலை யான் அடைந்தேன்னார். இறைநிலை சிவனை சொல்கிற பொழுது அந்த நிலை ஆக்கல் காத்தல் அழித்தல் தாங்க முடிஞ்சு போச்சு. இயற்கையினுடைய தன்மை அதுதானே. ஒன்றை உருவாக்கும், ஒன்றை அதை வாழ வைக்கும், அப்புறம் அதை உடைச்சி தள்ளி பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கும். அப்ப இந்த தன்மை எங்கே இருக்கிறதோ, யாரிடம் இருக்கிறதோ அவர்களை இறைவன் என்று சொல்லலாம். இது தமிழ் ஒத்துக்கொண்டது. என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கண்ணை பொத்திட்டே இருந்தா அவனை இறைவன் சொல்ல முடியாது. வெளிப்படுத்த என்ன பண்ணணும்? அதை வெளிப்படுத்துகிற பொழுதுதான் கொண்டாடப்படும். இப்ப திருவள்ளுவர் சொல்வார், திருவள்ளுவர் நிறைய இடத்துல திருக்குறள்ல அந்த இறைவன்கிற பதத்தை பயன்படுத்துவார். இப்போ ஒரு பாடல் சொல்றேன், ஒரே பாடல். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மனிதர்களுக்கு அவனை இறைவன் சொல்லலாம்ங்கிறார். அப்ப அவன் கேட்டான், தமிழனா வேறையா? தமிழன் தானே. திருக்குறள் தெரியுமான்னு கேட்டு பாருங்க, தமிழ் படிச்சிருக்கியான்னு கேளுங்க. அதுக்குதான் நீங்க முதலாவது பயிற்சி எடுக்கணும்னு சொல்லுது. தெரிஞ்சுட்டு வெளியில போனா நாலும் கேட்டா பதில் சொல்லலாம், தெரியாம போனா முடிச்சுட்டு தான் வரணும். அப்போ சாதாரண ஒரு திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு பதம், நீ மற்றதெல்லாம் விட்டுருங்க. அப்ப மொழி அறிவே அவன்கிட்ட இல்லையே. ஒருத்தன்ட்ட இந்த வார்த்தையை எடுக்கிறான்னு சொன்னா மொழி அறிவே இல்லை இல்லையா? முறை செய்து காப்பாற்றும் அந்த முறை என்பது எது? ஏன்னா அவரவர்களுக்கு வேண்டிய விதத்தில் அதெல்லாம் முறையா செய்யணும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த திருமண வீட்டுல சொல்லுவாங்க, முறை செய்துட்டு வந்துருப்பா, முறை செய்யணும் இல்லையா? ஏன்னா இவன் கல்யாணத்துக்கு அவன் வச்சிருப்பான், இப்ப அவன் கல்யாணத்துக்கு போகணும் இல்லை, வைக்கலன்னு என்ன ஆயிரும்? பாரு, அன்னைக்கு போய் 50 ரூபா வச்சுட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு கூட வந்தான், நல்லா தின்னுட்டு மொழி வைக்காம போய் போறான்டான். ஆனா முறையை செய்திடணும். அவன் 50 வச்சானா, அந்த 100 வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதுவும் அவர் வச்சா தெரியாது, யார் வச்சா அவன் கொண்டு கிட்ட மொய் எழுதணும். எங்க எழுதணும் அப்பவே இந்த 100 ரூபான்னு தெரிக்கணும். அதை முறையா செய்யணும் நீங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும். ஆகும் நம்ம 50 கொடுங்க 100 காட்டுறான்னு, சரிப்பா போவான், போக சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அந்த முறை செய்ய வேண்டும். அப்ப முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்ப இறைவன் சொல்லலான்னு யார் சொல்றா? திருவள்ளுவர் பிரானே சொல்றாரு. அப்ப நான் சொல்றது தப்பா? தப்பில்லையே. இதுலயே வச்சுக்குவோம் இல்லையா? அப்ப தமிழ் பதம், தமிழ் சொல், தமிழ் பெயர் நீ என்னெல்லாமோ நினைச்சிருந்தா அதுக்கு கனவுல யாரெல்லாமோ வந்தாங்க நீ சொல்றேன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?
காலையில வீட்டுக்காரிய எழுப்பி மூஞ்சி மேலும் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னங்க என்னாச்சுங்க? நீ ஏன்டி உன் மூஞ்சி இப்படி இருக்குது? ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது? அவன் என்ன பண்ணுவா? கனவுல வந்தாட பார்க்கணும். என்ன மாதிரி இருந்தா மல்கோவா மாம்பழம் மாதிரி கண்ணா இருந்து பாரு. இப்ப வாரன்னு போய் என்ன தொடர்ந்து நாலு சாத்துனா இனிமேல் காலத்துல எது சொன்ன கூப்பிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் கனவுல வந்துருக்கலாம். இவன் என்ன பண்ணுவா? அது போல நீ இதெல்லாம் நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியாது, வளர்க்க முடியாது. முட்டா பசங்க அப்படி வச்சிட முடியாதுதான். மொழி அறிவோடு வா, ஆன்ம பலத்தோடு வா, 1000 கேள்விகள் நான் சொல்கிறேன். உனக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு நீ பேசு. இதான் சொல்லதான் செய்யறேன். கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு கேட்டுதானே கொடுக்குறேன். இல்ல கேட்காம கொடுக்குறோமா? உங்க தகுதிக்கு உங்க தன்மைக்கு தான். பாருங்க, நான் இப்ப வந்து ஆரம்பத்துல கொடுத்த உபதேசத்துக்கும் இப்ப கொடுக்குற உபதேசம் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அதுல வந்தவங்க பயணித்தவர்களுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு தான் நான் முதல்ல இந்த வாழ்வோம் வாழ்விப்போம் போட்டேன். இந்த வாழ்வோம் வாழ்விப்போம் ஏற்கனவே ஒரு 11 12 விதத்துல அதுக்கு உபதேசத்தை விளக்கம் சொல்லியிருப்பேன். சொல்லிருக்கா இல்லையா? இப்ப நான் சொன்னது நிச்சயமாக இதுவரை சொன்னதுல இருக்காது இல்லையா? அப்ப மாற்றம் தெரிகிறதா இல்லையா? அப்ப வளர்ச்சி நீங்க வளர்ந்து வரதான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்க வளர்ச்சிக்கு தக்கவாறு தான். ஏன் வளர்ச்சிக்கு அல்ல, என் லெவலுக்கு வேற. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லணுங்கிறது பெருசு இல்ல. உங்களுக்கு எது தேவையோ அதை சொன்னாதான் பெருசு இல்லையா? அப்போ இறைவன், நான் இறைவன் தான் அடிச்சு சொல்லுவேன். எங்க வந்து நான் சொல்லுவேன், நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் நான் சொல்லுவேன் நான் இறைவன். அது அதுக்கு மேல், அதை விளக்குறதெல்லாம் மேல். அடி நிலையில உங்களுக்கு நான் சொல்வது. இப்ப நான் சொன்னது கீழ் மட்டத்தில். பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு முன்னால பிள்ளையை கூட்டு போகும்போது வாத்தியார்கிட்ட வணக்கம்மான்னு சொல்லு எனக்கு குழந்தைங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது அம்மாவுக்கு சொன்ன மாதிரியே அந்த டீச்சர் போய் என்ன பண்ணுவோம், வணக்கம்மா. யாரு? நம்ம யாரு பொண்ணு சொன்ன மாதிரி, செந்தில் பொண்ணு சொன்ன மாதிரி வணக்கம்மா இல்லையா? அந்த பிஞ்சு மனசுல இருந்து ஆரம்ப நிலையில இருந்து, நான் அந்த ஆரம்ப நிலையை தான் சொல்றேன். அதுக்கே நீங்க விளக்கம் காண முடியாது. உண்மைதானா? அப்போ இறைவன் என்கிற அந்த நிலையை விட்டுருங்க. அங்க போது உங்க அறிவே இல்லை. நான் தான் சொன்னேன், இதுவரை வந்த மகான்களை அத்தனை ஞானிகளையும் உரை சொல்லவில்லை. அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு அவர்கள் பணியை செய்துவிட்டு சென்றார்கள். அதுவும் நான் தான் சொன்னேன். ஆனால் அத்தனை பேருமே, என்னுடைய ஒரே கேள்வி இதுதான், அத்தனை பேருமே வெற்று மண்டலத்தை தாண்டவில்லை. வெற்று மண்டலத்தை தாண்டவில்லை. வெற்று மண்டலத்திற்கு மேல் இருப்பதை பற்றி யாருமே சொல்லவில்லை. யாரும் சொல்ல. மண் மண்டலத்தையும் காற்று மண்டலத்துக்கும் உள்ளதான் கதை பேசிட்டே இருப்பாங்க. நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் எங்க இருக்குது? இந்த மண் மண்டலத்தை சார்ந்தது. இதெல்லாம் தாண்டது நான் பேசுறது உங்கள்கிட்ட இல்லையா? சொல்லிருக்கேனா இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒண்ணு வரும், அவங்களெல்லாம் விட இவர் உசந்தவரா? நான் பேரை சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா முன்னோர்களும் எல்லா சான்றோர்களும் எல்லா ஆண்டோர்களும் போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் தொழுவதற்கும் உரியவர்கள். அதுல மாற்றமே கிடையாது. அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்த மண்ணில் வந்த அத்தனை மகான் அவதார புருஷர்கள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி இது உங்க சிந்தனைக்காக நான் கொடுக்குறேன். இது போட்டிக்காகவோ, அதுக்கு இந்த போட்டியே ஞான வழியில் கிடையாது. ஏன்னா போட்டி போடுற அளவுக்கு ஈக்குவலே கிடையாது. அப்புறம் தான் போட்டி வைக்கணும். ஞான வழியில போட்டியே இல்லைன்னு நான் சொல்வதற்கு காரணமே என்ன இருக்கிறது?
போட்டி யார் வைப்பாங்க? டு தி ஈக்குவல் பர்சன்ஸ் இல்லையா? இது ஏன் அது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா இங்க வாய்ப்பே கிடையாது. அதனால நோ போட்டி. எல்லாருமே என்னை சார்ந்தவர்கள், எல்லாருமே என்னை சார்ந்தவர்கள். நான் பட்டியல் கொடுத்துருப்பேன், ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதான் உண்மை. 7 பிரான்கள், 7 பிரான்களும் நான் முடிக்க வேண்டிய பணியை ஏற்கனவே செய்தவர்கள். எப்படி குறை சொல்ல முடியும்? எப்படி குறை சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது இல்லையா? எல்லாமே என் பணியை தான் செய்தார்கள். நான் செய்ய வேண்டியதை அதை விளக்கி சொல்வதற்கு என்னால் முடியும். அது இங்க தேவையில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதுக்காக சொல்றேன். இப்ப என்னுடைய ஒரே கேள்வி, எப்படி நான் நம்புறது இதை நீங்க சொல்றத? அவங்க என்ன, அவங்க காலம் நீங்களும் அவங்கள பார்த்தது கிடையாது. இதுல ஒரு மகானை கூட நீங்க பார்த்தது கிடையாது. இப்ப புத்தரை எடுத்துக்கோங்க, சும்மா சாதாரணமா இந்த புத்தரை பத்தி சொல்றவன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதை குடஞ்சான்னு சொன்னா உங்க அறிவெல்லாம் குப்பையில போட வேண்டி வந்துடும். அதுதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, கிருஷ்ண சொன்னான்னு சொன்னதெல்லாம் வியாசர் சொன்னது. வியாசர் எழுதுனதை வச்சுதான் கிருஷ்ண சொன்னான்னு சொல்றோம். எப்படி ஷேக்ஸ்பியர் ஒரு கேரக்டரை படைச்சு சொல்றாரு. அதெல்லாம் பராசக்தியை பார்த்துட்டு சிவாஜி சூப்பரா பேசினான்னா கலைஞர் கோவந்துச்சு. எழுதுனாங்கன்னா ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான். நான் சொன்னது சிவாஜி சொன்னாங்கிறான். ரெண்டு பேருமே குழப்பம் வந்தது, பிரிவு வந்தது. வியாசருடைய வாசகங்கள், ஆனால் கதாபாத்திரம் கிருஷ்ணன் இல்லையா? நம்ம மனசு எப்படி இருக்கணும்? நடிகர்களை பார்த்து ரசிச்சது. அப்ப அந்த கேரக்டரை நம்ம ஏற்றுக்கிறதுனால அவர்தான் சொன்னார் சொல்லட்டுமே, அவரே சொன்னதா இருக்கட்டும், தப்பு இல்லை. நல்ல வாசகங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதான் அங்க போராட வேண்டிய தேவையில்லை. ஆனால் உண்மையும் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க யாருமே எந்த மகானையுமே பார்த்தது இல்லாத போது அவங்களுக்காக போராடி என்ன பிரயோஜனம் வரும்? என்ன நீங்க சொல்ல முடியும் அவங்கள பத்தி? சொன்னதெல்லாம் வழியா கடந்து வந்ததுல எவ்வளவு மாற்றங்கள். புத்தர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தார். இவர் எழுதலாம், புத்தர் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தித்தே இருந்தார். அவருடைய சிந்தனையில் அவர் முன்னால் இருந்த சீடர்களை பற்றி எல்லாம் ஒவ்வொருவரையாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். இது எழுத முடியுமா? எப்ப எழுதலாம்? 1980 வைங்களேன், இல்ல 1900 வச்சுங்களேன். புத்தர் கண்ணை போத்தி இருந்த கூட இருந்தவனுக்கே தெரியாது. அதை விடுறீங்க, இப்ப நீங்க கண்ணை போத்திருக்க உங்க பதில் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய கூடுதல். அதை நம்பிட்டு இவன் என்ன பேசுறான்? புத்தருக்கு பாரு கண்ணை போத்திட்டு அப்படியே சிந்திச்சாருப்பா. எவ்வளவு அட்டை நிலையில் உங்கள் அறிவை வைத்திருக்கிறீர்கள், இல்ல வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதான் சொன்னாங்க. ஞானவழி உங்கள் அறிவை தட்டி எழுப்புகிறது. ஞானவழி உங்கள் அறிவை அறிவு எழுந்தாதான் ஞானம் பெற முடியும். அவன் புத்தர் சிந்திச்சவரோ தூங்கினவரோ சாப்பிட்டாரு எப்படி தெரியும்? யாரு பார்த்தா? புத்தர் உருவமே தெரியாது. இவன் செய்யறது சிலையை வச்சு சொல்லிட்டு இருக்கிறான். சிலை செய்யும்போது எவ்வளவு மாற்றம் வரும். அது இன்னைக்கு நேத்தா கல்லுல இருக்கிறத பார்த்து போனா கல் எப்படி போயிருக்கோம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம் இல்லையா? அப்ப அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 100% உண்மை அல்ல. அதான் உண்மை. சொல்லிருக்கலாம், அவங்க நல்லது சொல்லலன்னு சொல்லவே இல்லை, சொல்லிருக்கலாம். ஆனா அவர்கள் சொன்னதே உங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கு விளக்கம் எழுதினவன், அதை கேட்டவன், அதை பற்றி பேசினவன், அதை பாராட்டி புகழ்ந்தவன் அப்படியே வந்துட்டு இதை நீங்க கேட்டுட்டு உங்க லெவலுக்கு மாத்தி சொல்லிருக்கீங்க. இது நேற்று நடந்த கதை இல்ல, 1000 ஆண்டுகள். அப்ப அதை வச்சுட்டு நம்ம சட்டை போட்டுட்டு போராடிட்டு இருந்தா எவ்வளவு அடிநிலையில் இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. மகான்களை தொழுங்கள், தொடாதீர்கள். மகான்களை தொழுங்கள், தொடாதீர்கள். அவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வாதிடவும் போராடவும் செய்தீங்கன்னா உங்களுடைய கொஞ்ச நெஞ்ச அறிவு கூட இறந்து போயிடும். ஏன்னா அவர்களெல்லாம் அதெல்லாம் தாண்டினவங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அத்தனை மகான்களை அத்தனை அவதார புத்தகங்களையும் எடுத்துக்குவோம். அவ்வளவு பேரும் நல்லதுதான் சொன்னாங்க. ஒருத்தரும்
மதங்கள் பேர் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த மகான்கள் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று. எல்லாரும் அன்பா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா வாழணும், உங்க கர்மாவை நீங்க தீர்க்கணும், அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. அதான உண்மை. இதுல யாராவது மாத்தி சொன்னாரா? இல்ல எல்லா பேரும் அழிஞ்சு போயிடணும், அத்தனை பேரும் நாசமா போகணும் அப்படி எந்த மகானாவது சொல்லியிருக்காங்களா? எந்த அவதார புத்தகா சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல சொல்லியிருக்காங்களா? உங்க அளவுக்கு சொல்லுங்க. எந்த மகானும் எந்த அவதார புருஷனும் இந்த மனித குலத்தை நிந்தித்தோ இல்லையா, இவர்களை குறைபாடியோ சாபமிட்டோ சொல்லவே இல்லை. அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும் உழைப்பும் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக அன்பாக தங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்கிறது அத்தனை பேருடைய கோட்பாடு. ஆனா இன்னைக்கு வர அது நிறைவேறியிருக்கா? நிறைவேறியிருக்கா? எந்த மதத்திலேயாவது நிறைவேறியிருக்கா? இன்னைக்கு வர சண்டை. ஏன் அது நிலை பெறவில்லை? அதான் கேள்வி. அப்ப அவங்க சொன்னது தப்பா? அவங்க சொன்னது தப்பான சொன்ன தப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்லிடுவோம். அப்போ ஏன் அது இன்னைக்கு அது நிறைவேறலைன்னா கடைபிடிச்சவன் சரியில்லை. ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க கடைபிடிச்சது சரியில்லைன்னு போது அதை பத்தி பேசுறது உங்களுக்கு கருதியே கிடையாது. நீங்க தான் கரெக்டா கடைபிடிக்க இல்லையா? முறையா கடைபிடிச்சாலும் அதை பத்தி பேசணும். இப்ப இன்னும் கொஞ்சம் போனா கடைபிடிக்க முடியாதுங்க. என்ன சொல்லுவாங்க? இயேசு புத்தர் அதெல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டாங்க, ரொம்ப நல்லதாங்க, யாருங்க உண்மையா இருக்க முடியாது. இந்த கணத்துல அடிச்சா இந்த கணத்துல காட்டுங்கிறான் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. கணத்தை கட்டம் கழுத்துல கத்தி வச்சுருவானுங்கிறான், கொண்டு போடுவானுங்கிறான். நான் எப்படி கட்ட முடியும்? அப்ப அவன் ஒண்ணு அடிச்சா நான் ரெண்டு அடிச்சாதான் அடங்குவான். அடியாத உள்ள படியாது, அண்ணன் தம்பி ஆனாலும் அடி உதவும் அது உதவும், இப்படிலாம் இதை எடுத்து சொல்றான். அப்போ ஜீசஸ் வாழ்வாரா? புத்தர் வாழ்வாரா? ஏன் வாழ முடியல? இவர்களை மாற்றுவதற்குரிய ஆற்றல் அதில் குறைவு. அதான் உண்மை. இவர்களை இன்னைக்கு ஒரு மனிதன் கூட மாறவில்லை, ஒரு மனிதன் கூட மாறவில்லை. அத்தனை அவதார புத்தகங்களுடைய இதை விளக்கி பாடி புகழ்ந்து சொன்ன நிறைய மரபுல வந்தவங்க கூட 100% விழுக்காடு இல்லை. ஏன்னா அவங்க அமைப்புக்காக, அவங்க சூழலுக்காக, அவங்க உறவுக்காக, அவங்க நாட்டுக்காக, அவங்க மொழிக்குன்னு சொல்லி உருமாறி கொண்டார்கள். நம்ம அமைப்பு வரை கரெக்டுப்பா, இதை மட்டும் பார்த்துக்குவோம், எங்க அதை பண்ணக்கூடாது, நாம அவங்களோட பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லி அதை குறுகி விட்டார். அப்ப அங்க என்ன வந்துச்சு? மனிதத்தன்மை தான் வந்து, மிருகத்தன்மை தான் வந்து. அந்த மகான்களுடைய அந்த அவதாரத்தினுடைய அந்த விஸ்வரூபம் நிற்கவில்லை. அப்போ அது இன்னும் முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதைதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வர அது போதும், இதுல நாங்க எல்லாம் ஜெயிச்சிருவோம் முடிச்சிருவோம் நீங்க சொல்ற அளவுல யாருக்காவது தைரியம் இருக்கா? எந்த மதத்திற்காக இருக்குதா? அது நடக்கும்போது, அப்ப நடக்கும்போது எதுக்கு அது இல்லையா? இவர்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதானா? நான் எந்த மதத்தையும் குறை சொல்வதற்கோ குற்றம் சொல்வதற்கோ நான் முயலவில்லை. எல்லா மதமும் நல்ல மதம் தான், மனிதர்களை மீட்பதற்காக உண்டானதுதான். எல்லா மதமும் மகான்களால் வந்ததுதான். ஆனால் அதை பயன்படுத்திய முறையில் என்ன பண்ணாங்க? வாழ்வியலுக்காக அதை மாற்றிக்கொண்டார். ஆனா என்னுடைய கேள்வி, அது சரியாக இருந்தால் நீ மாற்றவே முடியாது. அது சரியாக இருந்தால் நீ மாற்றவே முடியாது. அது ஆக்சிட்டா இருந்தா நீ அதுல குளிக்க முடியுமா? குளிக்க முடியுமா? ஆசிட்டை விட்டு தண்ணி மாதிரி. அப்ப அது ஆசிட் என்ன ஆயிடுச்சு? டைல்யூட்டட் ஆயிடுச்சு. அந்த ஆசிட்ல கான்சன்ட்ரேஷன் இல்லை. நீ என்ன பண்ற? முதல்ல நான் வாய்ப்பு குளிச்சேன்னு காட்டுற, நான் அந்த கோட்பாடுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்,
இன்னைக்கு வரை நான் அப்படிதான் இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் நீ இருந்தாலே அன்னைக்கு நீ மாறி இருப்ப. ஒருவர் கூட மாறவில்லை. அவரவர்கள் சுயத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இது அவர்கள் தப்பு இல்லை, வாழ்ந்தவர்கள் தப்பும் கிடையாது, சொன்னவர்கள் தப்பும் கிடையாது. நல்லா சிந்திக்கணும். இது இந்த காலத்தினுடைய இயற்கையினுடைய எனது ஆளுமை. அதுதான் இன்னைக்கு நிற்குது. ஊழ் உறுத்துன்னு சொன்ன மாதிரி அவர்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அதை பின்பற்றியவர்களும் சரிதான். ஏன் அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை, முழுமை பெறவில்லை என்று சொன்னால் முற்றுப்புள்ளி வைக்குவதற்கு நான் வர வேண்டியதாக இருக்கும். கிளைமேக்ஸ் என்னால் தான் முடியும், அடிச்சு சொல்லுவாங்க. ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதத்தில் இந்த மனித குலத்திற்காக உழைத்து வளர்த்த அந்த தத்துவங்கள் எல்லாம் 1000 பேர்ல இருக்கலாம். அத்தனையினுடைய அந்த நீட்சி முற்று பெறுவது, அவர்கள் ஆதியிலிருந்து வந்தார்கள், நான் அந்தத்தை நிறைவு செய்கிறேன். இந்த அந்தம் ஆதியோடு இணைகிறது. அப்ப இந்த முடிவுக்காகத்தான் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, புள்ளி வச்சுட்டு வந்தாங்க. அங்கங்க நின்றது. இப்ப நீங்க ஞானவழியினுடைய கோட்பாடை பார்த்தீர்கள் என்றால், ஞானவழியில் நான் உங்களுக்கு வழங்குகின்ற இந்த உபதேசங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இது உங்களை மீட்பதற்காக உரியது. அவர்கள் அத்தனை பேரும் சொன்னது உங்களை மண்ணில் தக்க வைப்பதற்காக, மண்ணில் உங்களை வாழ வைப்பதற்காக, மண்ணில் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆனால் ஞானவெளி வழங்குவது மண்ணில் இருந்து உங்களை வானுலகத்துக்கு அழைத்து செல்வதற்காக. ஞானவெளி சொல்வது உங்களை மனிதரிலிருந்து தெய்வமாக மாற்றுவதற்காக. அவர்கள் உங்களை மனிதர்களாகத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் ஞானவெளியில் வந்த உறுப்பினர்கள் அத்தனை பேருமே தெய்வங்கள். இது உறுதி, இது உண்மை. நன்றாக நினைச்சுங்க, இதான் உண்மை. அப்போ உங்களை தெய்வமாக மாற்றுவது இது அவர்கள் செய்ய முடியாது. ஏன்னா இது முடிவில் கிளைமேக்ஸ்ல தான் வரணும். இதான் கிளைமேக்ஸ் இல்லையா? அவங்க களி வரேன்னாங்க, களிக்கு பிறகு ஓடி முடிஞ்சு போச்சு, களி அப்பவே முடிஞ்சாச்சு. அவங்க குறை சொல்ல. ஏன்னா அவர்கள் எதுவரை பார்க்கிறார்கள், வான் வரை தான் பார்க்கிறார்கள். நான் வானை தாண்டி சொல்கிறேன். அவர்கள் ஊழை நடப்பதை சொல்வார்கள், நான் ஊழ் எப்படி வருகிறது என்பதை நான் சொல்கிறேன். நான் ஆதியும் அந்தத்தையும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அவர்கள் ஆதியிலிருந்து கூட இல்லை, அது வந்த அவங்க நிலையில உள்ளது. நான் குறை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குரிய பணி, அந்த சூழல், அந்த காலம் அவ்வளவுதான். அதனால் எந்த மகானையும் குறை சொல்லாதீர்கள், தவிர்க்காதீர்கள். மதங்கள் பலவாக இருந்தாலும் தவறு கிடையாது, மொழி மாற்றி இருந்தாலும் தவறு கிடையாது. அத்தனை பேரும் இந்த மனிதர்களுக்காகத்தான் தங்கள் பணியை ஆற்றினார்கள் இல்லையா? இப்போ அதே மனித குலத்திற்கு முடிவுக்காக உங்களுடைய கர்மாவை எல்லாம் முடித்து இந்த பிறவியை அறுத்து எங்கிருந்து வந்தீர்களோ உங்களை வந்த இடத்திற்கு அனுப்புகின்ற பணி நான் வந்தால் அல்லாமல் முடியாது என்பதனால் நானே இதுக்கு வாக்கிருக்கோம். எனக்கு முன்னால் இன்று வரை நீங்கள் குறை பெற்றிருப்பதால் என்னிடம் வர இயலாது, எனவே நானே உங்களை தேடி வந்தேன் இல்லையா? அப்ப அந்த முழுமையை நீங்கள் அடைய முடியும். அப்ப அதை முடித்து வைப்பதற்காக இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை, அப்ப அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை பிரபஞ்ச ஆற்றலால் தான் அளக்கவும் முடிக்கவும் முடியும் இல்லையா? அப்போ உங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருந்தா நீங்க அப்படியா இப்படியான்னு கேட்டா இதெல்லாம் விளக்குவது யாருக்கு?
அதுக்கு உரியவர்களுக்கு, சும்மா வெளியில சொல்றதுக்கெல்லாம் தேவை கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், அடிநிலையில் நீங்கள் இந்த பதத்திற்கு விளக்கம் பாருங்கள். பேருக்கே பதில் சொல்லு, அப்புறம் வா. இல்லையா? இறைவனுடைய பேருக்கே உனக்கு பதில் தெரியலையா, அப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்குது? இல்லையா? தமிழ்ல தானே பேசுறான். அப்ப தமிழ் மொழியில இறைவன்கிற பதம் திருக்குறளை விட சாட்சிக்கு என்ன எது வேணும்? உலக பொதுமறை இல்லையா? தமிழின் மகுடம், மதங்களை தாண்டியது. அவரே இறைவன் இறைவன் பயன்படுத்துறார். அப்ப எத்தனை இறைவன் இருக்கிறான்னா அந்த பாடலை எண்ணி பார்க்க எத்தனை இறைவன் இருக்கிறார்? அறியாமல். கல்லாதவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. கல்லாதவர்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை.